வெல்கம் பேக் டு மிஷன் டிஎன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இயல் 6 பார்த்துட்டோம். இப்போ 6ஆம் வகுப்புல இயல் 7 பார்க்கலாம். அதாவது 3ஆம் பருவத்துல முதல் இயல் புதுமைகள் செய்யும் தேசம் இது. இதுலயும் அதே போல ஒரு 4 கொடுத்துருப்பாங்க. அது என்னெல்லாம்னா ஒரு ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க, ஒரு கதை கொடுத்துருப்பாங்க, ஒரு உரைநடை இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கவிதை. பாரதம் அன்றைய நாற்றங்கால்னு கொடுத்துருக்காங்க. இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாராபாரதி. எழுதினது யார்? ரொம்ப முக்கியம், கன்ஃபியூஷன் ஆகும், அதான் தெளிவா படிச்சுக்கணும். பாரதம், தாரா பாரதி, பாரதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாராபாரதி எழுதிய நூல் தான் பாரதம் அன்றைய நாற்றங்கால். ஓகேவா? இதுல இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது பெருமையா எழுதியிருப்பாங்க. அதாவது இந்தியாவை பற்றி, தமிழனை பற்றியோ நூட்களை பற்றியோ எழுதியிருக்காங்க. தாராபாரதி. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடையாம், மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புல்வெளியெல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டில் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைதடி, அறத்தின் ஊன்றுகோலாக புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவிதை ஒரு முறைக்கு இன்னொரு முறை ரீட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி வச்சு. இதுல என்ன ஒண்ணுமே பெருசாலாம் ஒண்ணும் சொல்லல. நமக்கு கவிதை தெரிஞ்சு அந்த அந்த கவிதை இருக்கா, அதனோட மீனிங் மட்டும் தெரிஞ்சாலே இது இங்கதான் இவங்க தான் கேட்டிருக்காங்கன்றதும் நம்ம ஈஸியா சொல்லிக்கலாம். அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூமியோட கிழக்கு வாசல் தான் நம்ம இந்தியான்னு சொல்றாங்க. இது ஒரு புதுமையான நாடு, அதை புதுமைகள் செய்யும் நாடு. திருக்குறள் நம்ம நாடு அணிஞ்சிருக்க ஆடையா, இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு தான் மேலாடையா, காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல் காவிரி வரை எதிரொலிக்குமா, கம்பனினுடைய கவிதை கங்கை ஆற்றின் வரை அலைகள்ல இசையமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குமரி முனையாகி கண்ணியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் பூத்தொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க, மாலையாக தொடுக்கும், மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வர பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கிறது. அதாவது இந்தியாவை பற்றி பெருமையா சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மறந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன, கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவியக்கலை கூடமாக காட்சி தருதான், அல்ல குறையாத அமுத சுரப்பி அன்னை நம்ம இந்திய நாடாம், பாரத நாடு. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியை போக்கி வருகின்றன, அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகள் அகிம்சையனும் சிறிய கைதடியாக விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பற்றி யாருன்னா தாராபாரதி. பார்த்துக்கோங்க, ஒரு முறை இந்த பார்த்துட்டீங்களா, இந்த கவிதையை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ரீட் பண்ணிக்கோங்க. இதில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. மெய்யினா உண்மை, தேசம்னா நாடு, அதுக்கப்புறம் தாராபாரதி இவங்களுடைய இயற்பெயர். இப்போ தாராபாரதி படிச்சோமா, தாரா அப்படின்னு இருக்கு, ராதா அப்படின்னு ஞாபகம் மாத்தி போட்டுக்கோங்க. தாரா ராதாகிருஷ்ணன், இயற்பெயர் என்னது அப்போ ராதாகிருஷ்ணன். இவங்கள கவிநாயர் என்று சொல்றாங்க. அதாவது கவிநாயரி என்னும் அடைமொழியாம். அப்ப இவங்களுடைய நூல் புதிய விடியல், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனியில் வெளிச்சம், இதெல்லாம் ஒரு கோர்வையா படிச்சுக்கணும். அதாவது கிழக்கு சைடுல புதிய விடியல் வருது, அது வெளிச்சம் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு, புதிய விடியல், இதயங்கள் கிழக்கு, புதிய விடியல், விரல் நுனியில் வெளிச்சங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்த பாட்டு எங்கிருந்து எடுத்திருக்காங்க, அதாவது என்ன பாட்டுன்னு பார்த்தோம், பாரதம் என்ற நாற்றாங்கால் இருக்குல்ல, நாற்றங்கால், இது தாராபாரதியின் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புக் பேக் ஆன்சர். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் என்னன்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடைன்னு படித்தோம். காளிதாசரின் தேனிசை பாடல்கள் காவிரி கரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். அடுத்தது நூலாடை, நூல் பிளஸ் ஆடை நூலாடைன்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் எதிர் பிளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. அப்போ எதிரொலிக்க. ஆன்சர் இ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதோட ஒன்று முடிஞ்சு. அடுத்தது ஒரு உரைநடை. தமிழ்நாட்டில் காந்தி. இதில் ரொம்ப டஃப்பான ஒன்றுமே இல்லை, ஈஸியானதான். அதாவது தமிழ்நாட்டுக்கு காந்தி வந்தப்போ என்னென்ன
இன்சிடென்ட் நடந்துச்சு, எப்போ வந்தாங்க, அவங்களுடைய மாற்றம், அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம், மக்களுக்கு ஏற்பட்ட மாற்றம், என்னென்ன சம்பவங்கள், இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றத இதுல சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அதாவது காந்தியடிகளோட காலடி படாத இடமே இல்ல இந்தியாவுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் மீதும், தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்ற காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. மதுரையில் உள்ள காந்தியர் ஆட்சியம். இது பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. கமெண்ட் பண்ணுங்க கீழே. நான் போனதில்ல. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 1919ல தமிழ்நாட்டுக்கு வராங்க காந்தியடிகள். எப்போ 1919ல பிப்ரவரியில. எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா, அப்போ ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான சட்டம் போட்டிருக்காங்க. அதாவது ஆங்கிலேயன் அதை எதிர்க்கும் விதமாக ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்போ வந்து ராஜாஜி வீட்டுல போடுறாங்க. ராஜாஜி காந்தியடிகள் மேல உட்காந்துருப்பாங்க, கீழே வந்து தரையில இது விரிச்சிருப்பாங்க, மெத்தையில வந்து உட்கார. அவருக்கு அருகில ராஜாஜி வந்து உட்கார்ந்துருக்காங்க. ராஜாஜி மற்ற தலைவர்கள் நின்று கொண்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரதியார் அவர்கள் வராங்க. அருகில் வந்து நின்று அமர்ந்துட்டு, காந்தியடி நாளைக்கு நான் ஒரு மீட்டிங் வச்சிருக்கேன் பொதுக்கூட்டம், அதுக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள்கிட்ட பாரதியார் கேட்குறாங்க. பாரதியார் கேட்கும்போது, நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது, இன்னொரு நாள் வைங்க, நான் தலைமை தாங்குறேன்னு சொல்லுவாங்க. அப்படி மாத்த முடியாது, கூட்டம் சொன்ன டைம்ல நடக்கணும், உங்களுடைய இயக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் போயிடுவாங்க. போனதும் இவங்க வந்து ராஜாஜிட்ட கேட்பாங்க, இவங்க யாருன்னு சொல்லிட்டு. இவர் தான் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொன்னோடனே, அவங்க பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு இன்சிடென்டா. அடுத்த ஒரு இன்சிடென்ட் அதுக்கப்புறம் எப்போ வராங்கன்னா 1921ல செப்டம்பர்ல தமிழ்நாட்டுக்கு வராங்க காந்தியடிகள். அப்போ வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அந்த வழியா பார்க்கும்போது பெரும்பாலான இந்தியர்கள் வந்து போதிய உடைகள் இல்லாம இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் இல்ல, இந்தியர்கள் வந்து அவருடைய என்ன மைண்ட் செட்டை பாருங்களேன், எவ்வளவு பிராடா. இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. நான் மட்டும் அவங்க வந்து ஒரு லாயருக்கு முடிஞ்சிருக்கப்போ டீசெண்டா இருப்பாங்க, கோட்டு ஷர்ட்டுன்னு. அப்போ நான் மட்டும் இவ்வளவு வந்து ஆடம்பரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட்ல இருந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே மாறி இருக்கு. அன்று முதல் வேட்டியும் துண்டு மட்டும்தான் அணிய தொடங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து எளிமையான திருக்கோலம் போன்ற ஏற்படுறதுக்கு காரணமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னான்னா மதுரையை சொல்லுவாங்க. ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு முறை அடுத்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, காரைக்குடிக்கு காரைக்குடிக்கு சுற்றுப்பயணம் போகும்போது கானாடு காத்தான்ற ஊர்ல அன்வர் அப்படின்ற ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தோன்னா அவ்வளோ அதாவது ஆங்கிலேய பொருட்கள்கள், அதாவது காஸ்ட்லியான பொருள் எல்லாம் வீடு ஃபுல்லா அலங்கரிச்சு வச்சிருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்கின காசுக்கு காந்தியடிகள் சொன்னாங்களாம் அன்வர் அவங்ககிட்ட, என்கிட்ட தந்துருந்தீங்கன்னா நம்ம நாட்டு பொருளையே அழகழகான பொருள் வாங்கி தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அதுவும் முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் திரும்ப முறை அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ணும்போது அந்த அன்வர் அவங்க அந்த பொருள் எல்லாம் தூர போட்டாங்களோ என்னவோ தெரியல. ஆனா இந்திய பொருட்கள் மட்டுமே உபயோகப்படுத்தினாங்க. அதை பார்த்து காந்தியடிகள் மகிழ்ச்சி அடைந்தாங்களாம். இது ஒரு சம்பவ மாற்றத்தை பாருங்க. அடுத்த ஒரு முறை பார்த்தீங்கன்னா, மதுரையில ஒரு முறை தங்கிட்டு இருக்கும்போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூப்பிட்டுருக்காங்க தலைவர்கள். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, மத்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நான் அந்த கோயிலுக்கு வரமாட்டேன்ருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கு போவாங்க. அதே போல குற்றாலம் அந்த போற வழியிலையும் நீராடுறதுக்கு போலான்னு சொல்லி கூடுவாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த வழியா போற ஒரு சிலருக்கு தடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நான் வரலன்ருவாங்க. அந்த மாற்றம் ஏற்பட்ட பிறகு தான் அங்க வந்திருப்பாங்க. விசிட் பண்ணியிருப்பாங்க காந்தியடிகள் அவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏன் தமிழ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு காந்தியடிகள் அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள தொடர்பு பற்றி பலமுறை கூறியுள்ளார்ன்னு போட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்திலேயே தமிழ் மொழியை கற்க தொடங்கிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவுல இருக்கும்போதே கல்வி கற்க தொடங்கிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவுக்கு ஏன் போனாங்கன்னு தெரியும். அவங்க ஒரு லாயரு, வேலை விஷயமா போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு, அதாவது தமிழ் கையேடுன்னா டிக்ஷனரி, தமிழ் கவர்ந்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் வந்து அவரை பெரிதும் கவர்ந்ததா சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1937ல சென்னையில ஒரு இலக்கிய மாநாடுன்னு ஒண்ணு நடக்குது. அப்போ வந்து காந்தியடிகள் அதுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்காங்க. உ.வை.சான்னா யாருன்னு நம்ம சொல்லுவோம், நம்ம தமிழ் தாத்தா. தாத்தா வந்து வரவேற்பு உரையை வந்து குடுத்துட்டு இருக்காங்க. வரவேற்பு குழு தலைவரா இருந்துட்டு. அவருடைய உரையை கேட்ட உடனே மெய்மறந்து போயிடுறாரு காந்தியடிகள். அப்புறம் மெய்மறந்து போனது இல்லாம சொல்றாங்க, இந்த பெரியாரின் அடிநிலையில் இருந்துதான் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னது யாரு, கூறியது யாருன்னு கேட்பாங்க. காந்தியடிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் விரும்பினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உ.வை.சா. அடுத்தது புக் பேக். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் டேஸ் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். உ.வை. சாமிநாதர்.
இலக்கிய மாநாடு 1937 சென்னையில நடக்கும். தமிழ்நாட்டு கவிஞர் யாரு? நம்ம பாரதியார். குற்றாலம் அருவி, தமிழ் கையேடு, ஜி போப்பு. இதோட இந்த பாடம் முடிஞ்சிட்டு ஒரே நடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீர மங்கையை பற்றி சொல்லியிருக்காங்க வேல்நாச்சி. இது ரொம்ப சிம்பிள், கதையா படிங்க, ஈஸியா இருக்கும். வாங்க பார்க்கலாம், ஈஸியாவே சொல்றேன். இப்போ நான் ஒரு கொஸ்டின் போடுறேன் அப்படின்னு சொன்னான்னா, இப்போ ஒரு பாடம் எடுக்கிறேன்னா அந்த பாடத்தை ஒரு முறைக்கு 10 முறை படிச்சிருப்பேன். அதுல இருந்து தான் நான் இந்த கொஸ்டின் இப்போ இந்த ஒரு பேரா இருக்குது. பேரால எத்தனை கொஸ்டின்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது, என்ன கொஸ்டின் அவ்வளோத்தையும் நான் சொல்லிடுறேன். எதையும் ஒமிட் பண்ணல, அதனால நம்பி படிக்கலாம். இப்போ வந்து வேலு நாச்சியார் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க வேலு நாச்சியார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னர் அவருக்கு ஒரு பொண்ணு தான் பிறந்திருக்காரு, வேலு நாச்சியார். அதாவது ஒரே மகள் வேலுநாச்சி. ராமநாதபுரத்துல செல்லமுத்துன்ற ஒரு அரசர் இருக்காரு, அவருக்கு ஒரு பொண்ணு வேலுநாச்சியார். தன் பொண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தாய்மொழி தெரியும், தமிழ் தெரியும் தாய்மொழி, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது எல்லாமே தெரியும். மொழிகள் இந்த மொழிலாம் கத்துருக்காங்க. அதோட இல்லாம சிலம்பம், குதிரையேற்றம், வாட்பொரு, வில் பயிற்சி, இந்த மாதிரி நிறைய வித்தைகளும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா வித்தையும் தெரிஞ்சிருக்காங்க. இப்போ மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர்கிட்ட முத்துவடுகநாதரை மணந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா தான் இருப்பாங்க. அப்போ வந்து ஆங்கிலம் உள்ள நுழைஞ்ச டைம்ல காளையர் கோயில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் கொன்றுவாங்க. அதாவது எந்த இடத்துல முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டாருன்னு கேட்டா காளையர் கோயில்ல. அதுக்கப்புறம் அவங்க எஸ்கேப் ஆகி, அதாவது வேலுநாச்சியார் அவங்க பொண்ணு ஒரு பொண்ணு இருப்பாங்க, வெள்ளமான்னு, வெள்ளச்சி அவங்கள கூட்டுட்டு திண்டுக்கல் கோட்டைக்கு வந்து போயிடுவாங்க. அங்க ஒருத்தங்க ஹெல்ப்ல தலைமறைவா இருப்பாங்க. தலைமறைவா இருந்து படையை திரட்டிட்டு இருப்பாங்க. அவங்களோட அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாண்டவராயர். தளபதிகள் பார்த்தீங்கன்னா பெரிய மருது, சின்ன மருது. என்னன்னு பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் ராமநாதபுரம் மன்னருக்கு ஒரு பொண்ணு பிறக்கிறா. அவங்க பேரு தான் வேலுநாச்சியார். அவங்கள வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஆங்கிலேயன் வந்து இடையில வந்து நுழைஞ்சிருதான். அப்போ வந்து ஃபைட்டு வருது, பிடிக்கல. அதாவது சிவகங்கை மன்னருக்கு முத்துவடுகநாதருக்கு பிடிக்காததால அவங்களுக்கும் ஆங்கிலேயனுக்கும் அடிக்கடி ஃபைட் நடக்கு. அப்போ வந்து காளையர் கோயில்ல நடைபெற்ற போர்ல வந்து முத்துவடுகநாதரை ஏமாந்தி கொன்னு இருக்காங்க ஆங்கிலேயர். அதுக்கப்புறம் வந்து வேலுநாச்சியார் எஸ்கேப் ஆகி தப்பிச்சு, அதாவது அடைக்கலமா திண்டுக்கல் கோட்டையில போய் தங்கியிருந்து அங்க படையை திரட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து 8 வருஷம் ஆயிரும். இப்போ இந்த இன்சிடென்ட் அங்கே உட்கார்ந்துருக்காங்க ராணி, அப்புறம் வந்து யாரெல்லாம் அந்த தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது, அப்புறம் அமைச்சர் வந்து ஆண்டவராயர் இருக்காங்க. இருக்கும்போது இவங்க கவலையா பேசிட்டு இருக்காங்க ராணி, வேலுநாச்சியார். 8 வருஷம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இனிமே வந்து சீக்கிரமா நம்ம இடத்த வந்து மீட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. மீட்கும் நாள் நெருங்கி விடுது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதியார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு சத்தம், பெரிய பயங்கரமான சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மைசூர்ல இருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்து வந்துட்டு இருக்கோம். 5000 குதிரைப்படை வீரர்களும் வந்துட்டு இருப்பாங்க. இதை கேட்ட உடனே ராணி என்ன சொல்லுவான், அவங்க படை தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உடனே ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த உடனே ஒரு ஆளை வெளியே போய் அவங்கள கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாங்க ராணி. இதுல வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அமைச்சர் தாண்டவராயர். எப்படின்னா அவங்க ராணிக்கு வந்து வேலுநாச்சியாருக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் தெரியும் அப்படிதானே. அங்க போய் ஹெல்ப் கேட்க போகும்போது இவங்க அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல, அதாவது அவங்க மதர் டங்க்ல பேசும்போது உருதுல பேசணுன்னே அவங்களுக்கு பிடிச்சிரும் ஐதர் அலிக்கு. அதனால படை அனுப்புவாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட். அப்புறம் வந்து ஐதர் அலி அனுப்பின பிறகு படையெல்லாம் திரட்டியாச்சு. இப்போ வந்து அட்டாக் பண்றதுக்கு போனோம். அப்போ வந்து அவசர இது பண்ணுவாங்க பாருங்க, அவசரப்படுற ஒரு கேரக்டர் இருக்கும். அது அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்குன்னு சொன்னது யாருன்னா சின்ன மருது. இந்த மாதிரி சென்டென்ஸ் கொஞ்சம் பார்த்தோம்னா திடீர்னு கேட்டாங்கன்னா எல்லாம் தெரியணும். அப்புறம் வந்து ஐதர் அலியோட படை சேர்ந்துட்டு நம்ம வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருது சொல்லுவாங்க. இல்லை இன்னைக்கு அட்டாக் பண்ணக்கூடாது, எப்போ அட்டாக் பண்ணணும் அப்படின்னா காளையர் கோயில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மீட்கணும். என் கணவரை கொன்ன இடம் அதுதான். அப்புறம் திரும்பி சிவகங்கை மீட்கணும்
அதுக்கு மட்டும் இல்லாம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. வேலுநாச்சியார் படை காளையர் கோயில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயன் படைக்கும் இடையே கடுமையான போர். அதுக்கப்புறம் அதாவது இப்போ போர் நடக்க ஆரம்பிச்சுட்டு அதுல வந்து மருது சகோதரர்கள் வந்து ஆண் படைக்கும் பெண் படைக்கு குயிலின்ற கேரக்டர் ஞாபகம், குயிலி. அப்புறம் வந்து ஃபைட் நடந்து காளையர் கோயில வின் பண்ணிடுவாங்க, ஆங்கிலேயர் ஓடி போயிடுவாங்க பயந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவகங்கை மீட்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுவாங்க பெரிய மருது. அவசரப்படாதீங்க, விஜயதசமிக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொல்லுவாங்க. விஜயதசமிக்கு ஏன் போனோம்னா லேடிஸ் மட்டும் உள்ள போவதுக்கு என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க போல. அதுக்குள்ள அவங்க கொண்டு போற பெட்டிக்குள்ளெல்லாம் ஆயுதங்களை மறைவிடமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குயிலி உள்ள போய் சிக்னல் கொடுக்கணும் தீ எரிக்கிற மாதிரி. அப்போ வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு தான் பிளான் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து இப்போ போயிட்டு இருக்காங்க சிவகங்கை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அமைச்சர் வந்து சொல்வாரு, நம்மளை பற்றிய தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடையாள்ன்ற ஒருத்தவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால போற வழியில அவங்களுக்கு ஒரு நடுகள் ஒன்று நட்டிருப்பாங்க, தன்னுடைய தாலியை கலத்தி அந்த நடுகளுக்கு போடுவாங்க. அப்புறம் போன பிறகு விஜயதசமி வந்தாச்சு, உள்ள என்டர் பண்றாங்க. முதல்ல வந்து லேடிஸ் தானே உள்ள போவாங்க, குயிலி உள்ள போய் உள்ள போயாச்சு. இப்போ எரியிற அதாவது தீயோட சிம்பிள் வந்தோடனே உள்ள அட்டாக் பண்ண போவாங்களா, தீயோட சிம்பிள் வந்தோடனே எல்லாரும் உள்ள போய் வின் பண்ணியாச்சு. இப்போ சிவகங்கை மீட்டாச்சு. வெளியே வந்து அதுக்கப்புறம் கேட்குறாங்க குயிலி எங்கன்னு கேட்குறாங்க. குயிலி வந்து தன் மேல தீய வச்சு அந்த வெடிகுண்டு அந்த இருக்கும்ல ஆயுத கிடங்கு அந்த கிடங்குல குதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்களுடைய தியாகத்தை வந்து பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அந்த கதை முடிஞ்சு அடுத்தது வேலுநாச்சியரோட காலம் பார்த்தீங்கன்னா 1730 இருந்து 1796. அப்போ வந்து சிவகங்கையை மீட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1780 மீட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 16 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இந்த பாடம் முடிஞ்சு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்களா, இதோட முடிஞ்சு பாடம். இயல் 7 நால்வகை சொற்கள் கொடுத்துருக்காங்க. தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருவதை சொல்லுன்னு சொல்றோம். இதுல ஒண்ணுமே இல்லை. இலக்கண அடிப்படையில் சொற்களை எத்தனை வகைப்படுத்துவோம்னா மொத்தம் 4. ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இலக்கண அடிப்படையில 4: பெயர் சொல்லு, வினைச்சொல்லு, இடைச்சொல்லு, உரிச்சொல்லு. பெயர்னா என்னது, பெயரை குறிச்சா அது பெயர் சொல்லு. பாரதி, பள்ளி, காலை, கண்ணு, நன்மை, ஓடுதல் எல்லாமே பெயர் தான். அப்புறம் வினைச்சொல் பார்த்தீங்கன்னா அது ஒரு செயலை செய்யறது, செயலை குறிச்சிச்சுன்னா அது வினைச்சொல்னு சொல்லுவோம். அதாவது செயல்னா வந்து ஆக்ஷன், நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல வெர்பு, அந்த இதை தான் இது. வா, போ, எழுது, விளையாடு, அது வாக்கு, ரன்னு, கோ, அந்த இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடைச்சொல்லு. இடைனா என்னது, நம்ம வந்து இடையில போட்டு யூஸ் பண்ணுவோம்ல அந்த வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க. பேச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல்னு சொல்லியிருப்பாங்க. அதான் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, தந்தையும் தாயும். மற்றொரு உம்முன்ற வார்த்தையை நம்ம தனியாகவும் யூஸ் பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உரிச்சொல். இதை அப்படியே படிச்சுங்க. உரிச்சொல் அப்படின்னா ஒரு ஒரு சில வார்த்தைகள் வருமா, சால, ஒரு நவதனி அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர் சொல்லும் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வந்தா அது உரிச்சொல். நகரம் இருக்கா, மாநகரம், சிறந்தது, சால சிறந்தது அப்படின்னு சொல்றது. இதோட இலக்கணம் முடிஞ்சிருச்சு. இதுல பின்னாடி புக் பேக் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இதுல வந்து ஒரு கதை கொண்டு கொடுத்துருக்கோம், இது நல்லா இருக்கும். வஉசியை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவரை வஉசின்னு சொல்லுவோம். வஉசி சிதம்பரனார். இவங்க வந்து என்னன்னா 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் நிறுவனத்தை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அப்போ வந்து ஆங்கிலேயன் வந்து நம்மளோட கடல்ல அவங்க பகுதியில் அவங்க கப்பல் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க ஒரு இதை நாவாய் சங்கத்தை தொடங்கி கப்பல் விடுவாங்க. சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை இதோட இந்த இன்சிடென்ட் முடிட்டு இதுல வந்து அந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன், என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னைக்கு செல்லும் போது அதாவது வஉசி அவங்க எப்பெல்லாம் சென்னைக்கு வராங்களோ அப்பெல்லாம் பாரதியாரை சந்திக்கிறது வழக்கமா இருந்தாங்களாம். அவங்களுக்கு பாரதியாருடைய சாங்ஸ் ரொம்ப பிடிக்குமா. இதுதான் அவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். அடுத்தது ஒரு இலக்கணம் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஒரு இந்த சொல்ல வந்து எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ற என்பதை குறிக்க ஒரு என்ற ஆகிய 2 சொற்களும் பயன்படுத்துகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய்யெழுத்து தொடங்கும் இடத்தில் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். புள்ளி வச்சிருக்குல, ஓ இர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அது வந்து உயிரெழுத்து தொடங்குற எழுத்துக்கு முன்னாடியும், உயிரெழுத்து தொடங்கும் முன் அத்துங்கிறதையும் உயிரெழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவாங்க. எது? உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓரையும் அத்தையும். மற்றபடி உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு அது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அத்துவும் ஓர் இந்த வார்த்தை ரெண்டும் உயிரெழுத்து முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு இந்த ரெண்டும் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓர் ஊர், ஓர் ஏரி, அந்த மாதிரி ஒரு நகரம், ஒரு கடல், அத்து இங்கே இல்லை உள்ளது, அது நன்றாக உள்ளது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஈ. அத்துனா ஈ உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். அது அப்படின்னா உயிர்மெய் என்னது ந அதுக்கு முன்னாடி வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு பாடம். பின்னாடி வந்து கலைச்சொல் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம், கலைக்கூடம் அப்படின்னா ஆர்ட் கலரிங், இலக்கியம், லிட்ரேச்சர், மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இதோட இந்த பாடம் முடிஞ்சிட்டு இனிமேல் இயல் 8 பார்க்கலாம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில். புரிஞ்சுதா அப்படின்னா கமெண்டில் எஸ்ன்னு போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.